இப்படி இப்படின்னு அலங்காரம் பண்ணிக்குவாங்க. அலங்காரம் பண்ணிக்கும் போது உன்னோட புன்னகை உன்னோட முகத்தை ரொம்ப அழகாக்கிடும். இல்ல பாட்டி, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீ பொய் சொன்னீனா அது உன் முகமையே காட்டி கொடுத்துடும். ஆமாம்மா, நான் ஒத்துக்கிறேன். நாம ஒரே லட்சியத்துல தான் இருக்கோம். நீ இப்ப நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க ரவிய ரித்திகா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. ஆனா உன்னோட இந்த நாடகம் நீ ரவிய காதலிக்கிறங்கிற உண்மைய மூடி மறைச்சிட முடியாதும்மா. சரி, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, ஆனா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தரா பிறந்திருக்கீங்க. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க. ஏம்மா? ஏ ஆமா பாட்டி, நான் ரவியை காதலிக்கிறேன் தான். ஆனா அது எந்த அளவுக்கு பெரிய உண்மையோ அதே அளவுக்கு சேகர் என்ன காதலிக்கிறாருங்கிறது உண்மை. எப்படி ரவி மேல இருக்கிற காதல் என்னால மறக்க முடியாதோ அதே மாதிரி நான் சேகருக்கு கொடுத்த வாக்கையும் மறக்க முடியாது. பாட்டி, அவர் என் மேல நம்பிக்கை வச்சு இங்க அனுப்பி வச்சிருக்காரு. நான் நான் எப்படி நீ இப்படி எல்லாம் பேசி உன்னை நீயே ஏமாத்திக்கிற ஷாலினி. பாட்டி, என்னால என் மனசை ஏமாத்திக்க முடியும், ஆனா சேகரோட நம்பிக்கையை என்னால ஏமாத்த முடியாது. பாட்டி, அப்பா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஒருத்தரோட நம்பிக்கை அடையிறது ரொம்ப சுலபம், ஆனா அதே நம்பிக்கையை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லுவாரு. நம்பிக்கையை எப்படி காப்பாத்துறதுன்னு நான் என் அப்பா கிட்டதான் பாட்டி கத்துக்கிட்டேன். நீ அவங்கிட்ட இருந்து காதலை காப்பாத்துறதுக்கு கத்துக்கிட்ட இல்ல? அப்புறம் காதலுக்கும் விசுவாசத்துக்கும் நடுவுல முடிவெடுக்க வேண்டி வந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ ஷாலினி? என்ன பண்ணுவ? எனக்கு தெரியாது பாட்டி, எனக்கு தெரியாது. நீங்க என்கிட்ட சொன்னதும் நல்லதா போச்சு பாட்டி. நான் இங்க எதுக்காக வந்தேன்னு ஒரு நிமிஷம் நானே மறந்து போயிட்டேன். நல்லவேளை நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன ஞாபகப்படுத்தினாங்க? என்ன ஷாலினி, என்ன ஞாபகப்படுத்தினாங்க? ஒன்னும் இல்லாத பாட்டி, எனக்கு என்னோட மெடிசன்ஸ்லாம் ஞாபகப்படுத்தினாங்க. நான் ரெடி ஆயிட்டேன். நாம போலாமா? நிஜமாவா? சும்கிய காதல போடணும், தரையில போட்டிருக்கியே. ஐ திங்க் அத பாட்டி வந்தப்போ தெரியாம கீழே விழுந்திருக்கும். நான்
பலகீனம் ஆயிடக்கூடாது. வா போலாம். ஷாலினி, நீ கார்ல போய் உட்காந்துக்கோ, நான் வந்துடுறேன். ரித்திகா ப்ளீஸ், நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத, ஓகே? ஷாலினி இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா போயிடுவா. ஆக்சுவலி டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் ஒருத்தனால மட்டும்தான் ஷாலினி எழுந்து அவளுடைய பழைய ஞாபகத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ ஜாக்கிரதையாரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, I'll see you. அண்ணா வீட்ல யாரும் இல்ல. அம்பிகா அத்தையும் சித்தியும் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. ரவியும் நானும் கிளம்பினதுக்கு அப்புறம் நீங்க ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போயிடுங்க. டோன்ட் வரி ஷாலினி, நான் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரேன். எனக்கு நல்லா தெரியும்ண்ணா, நீங்க வேணா பாருங்களேன். ரித்திகா அவளே உங்க கூட கூட்டிட்டு போக சொல்லி நிச்சயமா கேப்பா. ஷாலினி, ரவி வரான். மருதி போயிடுச்சான். ஆனா எப்படியாவது ஷாலினி ரவி கிட்ட மேனிபுலேட் பண்ணி அவ வேணுங்கிறத அடைஞ்சிட்டே தான் இருக்கா. இன்னைக்கு என்னடா டின்னருக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அந்த ரவி மட்டும் இல்லனா அந்த ஷாலினிய கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். எதுவுமே பண்ண முடியல. இவ்ளோ ஹெல்ப்லெஸ்ஸா என்னைக்குமே இருந்தது இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? உன் மௌத்த பக்கத்து கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்ல. நான் என் முகத்தை காட்டுறதுக்கு தகுதி இல்லாதவன் தான். என்னோட மூளை கல்லாயிடுச்சு. நான் உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். நல்ல வேலை, டிஎன்ஏ டெஸ்ட்ல நீ தான் சரி, நான் பண்ணது தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த குழந்தை நம்மளோடது. இல்லைனா உனக்கு தெரியுமா ரித்திகா, நான் நேற்று நைட் ஃபுல்லாக இதான் யோசிச்சுட்டு இருந்தேன். வெறும் ஒரு சந்தேகத்தினால நான் உன்னை பிரிஞ்சு இவ்வளோ நாள். How stupid of me. ஆனா இப்ப கூட நான் பண்ண தப்ப திருத்திக்காம இருந்தேன்னா எனக்கு என் வாழ்க்கை மேல இருக்கிற ஆசையே போயிடும். நான் உன்னை நிரந்தரமா தொலைச்சிருவேன் ரித்திகா. அப்புறம் என்னோட குழந்தை, என்னோட ரத்தம், அதுவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடும். உனக்கு தெரியுமா, நேற்று நைட் நான் நம்ம அப்படி இருந்ததை பத்தி கூட யோசிச்சேன். அப்போ நான் நல்லா குடிச்சிட்டு உன் வீட்டுக்கு வந்தேன். நோ ஐம் ஷோர் அன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் நல்லா நெருங்கி வந்தோம். அப்புறம் இந்த குழந்தை நம்ம காதலுக்கான அடையாளம் தான். ப்ளீஸ் ரித்திகா, ப்ளீஸ், நேற்று நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உன்னை ஏற்றுக்க விரும்புகிறேன். என்னோட குழந்தைக்கு என் பேரை கொடுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு மேரி யூ ரித்திகா. நீ விருப்பப்பட்டா நம்ம நைட் டின்னருக்கு போகலாம். நம்ம அங்கே போய் பேசி ஐம் ஷோர் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணிக்கலாம். ரித்திகா ப்ளீஸ். நான் என்னோட ஆர்வி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இவன் வேற என்ன டின்னருக்கு கூப்பிட்டு இருக்கான். ப்ளீஸ் சந்தோஷ், நான் எங்கேயும் வர விரும்பல. ப்ளீஸ் ரித்திகா, ஒரே ஒரு தடவை நான் உனக்கு நம்மளோட அந்த பழைய நாட்களை ஞாபகப்படுத்தணும்னு விரும்புறேன். அப்போல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ரித்திகா. சில ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம்.
உனக்கு அது ஞாபகம் இருக்கா? அந்த ப்ளூ ஆர்கிட் ரெஸ்டாரண்ட் பாட்டி கூட நம்மள அனுப்பிச்சு வச்சாங்களே. நம்ம இன்னைக்கு நைட் அங்கேயே டின்னருக்கு போகலாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். வில் ஜஸ்ட் டாக். அதுக்கப்புறம் நீ எந்த முடிவெடுத்தாலும் ஓகே, ஓ இஷ்டம். ஆர்வி ஷாலினிய ப்ளூ ஆர்கிடுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கா. இப்ப நான் சந்தோஷ் கூட போனேன்னா அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஷாலினி ரவி கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, நான் உன் கூட டின்னருக்கு வரதுக்கு ஒத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன் கூட டின்னருக்கு வரதான் ஒத்துக்கிட்டேன், கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அப்புறம் டின்னருக்கு இன்னைக்கே போகலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரியா போச்சு. நீ ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல. இன்னைக்கு காலையில ஷாலினியா ஆர்வி டின்னருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்பவே எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. கண்டிப்பா அதை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நிறைய தடவை பேசியாச்சு. அப்புறம் ஷாலினியை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு இதுக்கு மேல நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது வரைக்கும் நான் பண்ணதும் தெரியும், இனிமே நான் பண்ண போறதும் எனக்கு தெரியும். நான் ஷாலினியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற விஷயம் அது மட்டும்தான். இது காதல் இல்லன்னா பைத்தியக்காரத்தனம். நான் சொன்னது உனக்கு எப்ப தெரியுமா புரிய போகுது? ஷாலினி உன் மனசை உடைக்கும் போது. கிருத்திகா ஒருவேளை அது மாதிரி நடந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். உடையிறது என்னோட மனசா வேணா இருக்கலாம், என் நம்பிக்கை உடையாது. ஷாலினி தான் எனக்கு காதலிக்க கொடுத்தா, நம்பிக்கையை பத்தி சொல்லி கொடுத்தா. நாம மனசார நம்பிக்கை வைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க நிச்சயமா நம்மளோட மனசை உடைக்க மாட்டாங்க. ஆனா கிருத்திகா ப்ளீஸ், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு. எல்லாத்துக்கும் மேல ஒரு இம்பார்ட்டன்டான கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு. இப்ப அவர் கூட டின்னருக்கு போகணும். இப்போ அதுக்காக நான் ரெடி ஆகணும். கிருத்திகா, சந்தோஷ் சொல்லு. பிளான் சக்சஸ். கிருத்திகா வரேன்னு சொல்லிட்டா. நாங்க இப்ப கிளம்புறோம். ரவியும் ஷாலினியும் போனா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறோம். சரி, ஓகே. இப்ப நானும் அங்க வரேன். அங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனையும் வராது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. அப்புறம் பிரதீப்பையும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். போலாமா? I want you to make sure everything is perfect. My dad is very special to me. So எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நீங்க தான் பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஓகே? யா. போலாமா? மிஸ்டர் திவாகர், இன்னைக்கு மீட் பண்ணலாம். இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல ப்ளூ ஆர்கிட் ரெஸ்டாரண்ட். யா, see you. ஓகே. இன்னைக்கு டின்னர் நைட்ல கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது அதே ரெஸ்டாரண்ட் தான். இங்க தான் நம்ம யூஷுவலா டின்னர் சாப்பிட்றதுக்காக வருவோம். ஏதாவது ஞாபகம் வருதா? மறந்துட்டேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சம். கவலையப்படாத ஷாலினி, நம்ம 2 பேரும் ஒன்னா கழிச்ச அந்த பழைய நாட்களை உனக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். வெல்கம் சார். வெல்கம் மேடம். இட்ஸ் pleasure to see you again. சார், நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. வெல் சார், as you said, we have done all the arrangements. Please come. thank you so much. Please come, sir. Please, sir. thank you. சார், நான் உங்களுக்காக உங்களை அனுப்பி வைக்கிறேன்.
ஷியோர். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? நீ எதுக்காக இப்படி சிரிச்சுட்டே இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். Hello, ma'am. This is for you from sir. தேங்க்யூ. தேங்க்யூ. ரவி, இது திறந்து பாரு முதல்ல. ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? எந்த பொருளால உனக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இது என்னுடைய ஃபேவரட் கலர். தேங்க்யூ. ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நதிங். சரி, அதெல்லாம் விடு. இப்போ என்ன பத்தி உனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு நீ கரெக்டா சொல்றியான்னு பார்க்கலாம். சரி, இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. சாப்பாட்டு ஐட்டம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. சமோசா. ஐ மீன் சமோசா தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், ரைட்? யா. உனக்கு ஞாபகம் இருக்கா இப்போ எனக்காக நீ சமோசால எடுத்துட்டு வருவியே? முக்கியமா எனக்காகவே நீ சனி லியோனி டிவிடிஸ்ல எடுத்துட்டு வருவ. சனி லியோனி மூவிஸ் பார்த்துக்கிட்டே சமோசா கிடைக்கணும். யாரோட காலருக்கு கீழே டாலர் இருக்கும்? நம்ம அங்க ரெஸ்டாரண்ட்குள்ள போல. ஏன்னா நான் டெரஸ்ல ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல, நான் உள்ளதான் வருவேன், டெரஸ்க்கு வர மாட்டேன். ப்ளீஸ் ஸ்ருதிகா, நீ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க விட ப்ளீஸ். ஆனா சந்தோஷ், அட இது இது இல்ல, நீ என்ன பண்ற சந்தோஷ்? நான் சர்ப்ரைஸ்க்காக என்ன பிளான் பண்ணணும் அது உனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை உனக்கு அது பிடிக்கலன்னா நம்ம வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்க்கு போலாம். டோன்ட் வரி. உன்னோட பிளான் எதுவா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா ஏன் பிளான் படி நான் ஷாலினியை கண்காணிக்கணும். அதை நான் எப்படியும் பண்ணதான் போறேன். போலாமா? அப்படி நடந்திருக்கவே முடியாது. எனக்கு ஞாபக சக்தி போயிடுச்சுங்கிறதுனால நீ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. இல்ல, நான் உண்மையிலேயே வந்தேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? நாம லாஸ்ட் டைம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சண்டை போட்டோம் தானே, அதனால இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் சொல்ற. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நீ சேலஞ்ச் பண்ணிருந்தேன் உன் ஃபேமிலி முன்னாடி நான் உன் கையை பிடிக்கவே முடியாது அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் உன் கூட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிருந்தேன். உன் ஃபேமிலி கூடவே பிளான் பண்ணி நான் என் ஃபேமிலி அங்க வர வச்சிட்டேன். அப்படிதான் இங்க நம்ம வேலண்டைன்ஸ் டேவே கொண்டாடணும்.
ரவி நீ ஒரு லூசு. நீ எதுக்கு அப்படி எல்லாம் பண்ண? ஏன்னா என் காதல் எப்போ உன் கூட தான் ஷாலினி.